Hi friends, welcome to Kids Fashion World. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு ப்ளவுஸ்னுடைய பேக் நெக் டிசைன் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி மெயின் ஃபேப்ரிக் அண்ட் லைனிங் ஃபேப்ரிக் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது ஃபஸ்ட்டு நான் லைனிங் ஃபேப்ரிக் எடுத்துக்கிறேன். அதில் கழுத்தினுடைய அகலம் 2.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா கழுத்தினுடைய உயரம் பார்த்திங்கன்னா 9 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இதை வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கிறேன். இப்போ இதுக்குள்ள நெக்லைன் வரைஞ்சி விட்டுக்கிறேன். பாருங்க, இந்த மாதிரியான ஒரு ஷேப்ல நான் நெக்லைன் வரைஞ்சிருக்கேன். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லைனிங்கில் நெக்லைன் கட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1/4 மீட்டர் அளவுக்கு கோல்டன் கலர் டிஷ்யூ ஃபேப்ரிக் எடுத்து வச்சுருக்கேன். இது டபுளாக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இது மேலே ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறேன் லைனிங் ஃபேப்ரிக்கை ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஆம்கோல் லைன் வந்துட்டு நான் வரைஞ்சிக்கிறேன். இப்போ இந்த ஆம்கோல் லைன் வரைஞ்சிட்டேன். அதுக்கப்புறமா ஷோல்டருடைய அகலம் மார்க் பண்ணிக்கிறேன். ஷோல்டருடைய அகலம் பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு கரெக்டான மெஷர்மெண்ட்டு, 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா 3.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது ஆம்கோல் லைன்லேருந்து கீழே 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிகிட்டே வரேன். நம்ம ஆம்கோலில் வந்துட்டு வரைஞ்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த லைனில் டேப்பு ப்ளேஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த மாதிரி 3.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிகிட்டே வரலாம். இது பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டரில், அதாவது ஷோல்டருடைய அகலம் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த லைன் வரைக்கும் கரெக்டாக வந்து மேட்ச் ஆகணும். இந்த 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கிறது நான் வரைஞ்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம 2 பீஸ் வந்து கட் பண்ணிட்டோம். பாருங்கள், கோல்டன் கலர் டிஷ்யூ ஃபேப்ரிக்கில் இந்த மாதிரியான 2 பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். நம்ம அதுக்கப்புறமா அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த மெயின் ஃபேப்ரிக்கில் அதனுடைய நல்ல பக்கத்தில் நான் லைனிங் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இதனுடைய நெக்லைன் வந்து ஃபஸ்ட்டு தையல் போட்டுக்கலாம். இப்போ கழுத்தினுடைய அகலம் பார்த்தீங்கன்னா 2.25 இன்ச் மார்க் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா. டோட்டலாக வந்துட்டு கழுத்தினுடைய அகலம் பார்த்திங்கன்னா 3 இன்ச் நமக்கு தேவைப்படும். இதில் வந்து நம்ம 1/4 இன்ச்சில் வந்துட்டு தையல் போட்டுகிட்டே வரோம். ஸோ அப்போது வந்து நமக்கு 3 இன்ச்சு கரெக்டாக வந்து ஈக்குவலாக ஆகிக்கும். பாருங்கள், இப்போ நெக்லைன் வந்து நான் தையல் போட்டுகிட்டே வரேன். இப்போது தைச்சிட்டோம். அதுக்கப்புறமா இதுக்கு உள்ளே இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக் எல்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி நாச்சஸ் போட்டு விட்டுக்கலாம். நாச்சஸ் போட்டு இந்த துணி வந்து திருப்பி விட்டுடலாம். ஓகே, இப்போ பாருங்கள், நான் துணி வந்து திருப்பிட்டேன். அதுக்கப்புறமா அதனுடைய கீழே பார்த்தீங்கன்னா இந்த நல்ல துணியும் லைனிங்கையும் சேர்த்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ தையல் போட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த கோல்டன் கலர் டிஷ்யூ ஃபேப்ரிக்கை இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ப்ளேஸ் பண்ணி இதனுடைய நெக்லைன் சைடு வருது இல்லைங்களா, அந்த பக்கமாக நம்ம
இந்த வயலட் கலர் வச்சு பைப்பிங் கொடுக்க போகிறோம். அதுக்காக வயலட் கலர் துணி கிராஸ் பீஸ் பாருங்கள் 1.5 இன்ச்சில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த துணியை இந்த டிஷ்யூ ஃபேப்ரிக் உடைய நல்ல பக்கமாக வச்சு 1/4 இன்ச்சு கேப்பில் தையல் போட்டுகிட்டே வரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் தையல் போட்டுட்டேன். இதில் நாச்சஸ் போட்டு திருப்பி விட்டுக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு இந்த வயலட் கலர் துணி தெரியணுமோ அந்த மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு தெரியணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் திருப்பிக்கோங்க. நான் ரொம்பவே தின்னாக வந்துட்டு தான் இந்த வயலட் கலர் வந்து கொடுக்குறேன். ஸோ வந்துட்டு நல்லாவே நான் வந்து திருப்பிட்டு இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுக்கிறேன். உங்களுக்கு திக்காக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ரொம்பவே தின்னாக நான் வந்து தைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதே மாதிரி இன்னொரு பீஸும் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதை இந்த ப்ளவுஸ் துணி மேலே ப்ளேஸ் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி அந்த நெக்லைனுக்கு கீழே அந்த வளைவை வந்து நான் வரைஞ்சி விட்டுக்கிறேன். நமக்கு அந்த கோல்டன் டிஷ்யூ வந்து எது வரைக்கும் வரணுமோ அதை வந்து வரைஞ்சி விட்டுக்கலாம். 2 பக்கமும் சேம் அதே மெத்தடில் நான் வரைஞ்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டன் அண்ட் வயலட் கலர் வந்து துணி 2.5 இன்ச் அகலத்தில் எடுத்து வச்சுருக்கேன். இது நீளம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் நல்ல நீளமான துணி இருந்தால் கூட அதை வந்து எடுத்துக்கலாம். எனக்கு வந்து அந்த மாதிரி துணி கிடைக்காதனால நான் வந்து இந்த சின்ன சின்ன பீசஸ் எடுத்தேன். இது 2.5 இன்ச் அகலத்தில் இருக்கிறத இந்த மாதிரி ஒரு ஃபோல்ட் பண்ணி தையல் போட்டு வச்சுக்கிறேன். இந்த மாதிரி எல்லா பீசஸையும் தைச்சி வச்சிடலாம். அதுக்கப்புறமா இதனுடைய நீளம் பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணி இதை கட் பண்ணிக்கிறேன். இந்த 2.5 இன்ச் நீளத்தில் இந்த பீசஸ் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள் நான் எல்லா பீசஸும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கோல்டன் கலர் டிஷ்யூ ஃபேப்ரிக் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வயலட் கலர், நெக்ஸ்ட்டு கோல்டன் கலர். இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக வைக்கணும். வைக்கும் பொழுது இப்போ பாருங்கள் நான் வைக்கிறது பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அந்த வி ஷேப் வர மாதிரி நான் வந்து ப்ளேஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, இதே மெத்தடில் தான் வந்துட்டு நம்ம தைக்க போகிறோம் துணியில். இப்போ வாங்க துணியில் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி வரைஞ்சி வச்சுருக்கிற அந்த இடத்துலேருந்து ஃபஸ்ட்டு நான் கோல்டன் கலர் துணி, அதுக்கப்புறமா வயலட் கலர், இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக அந்த வி ஷேப் வர மாதிரி வச்சு தையல் போட்டுகிட்டே வரேன். இதில் நீங்கள் ஃபோல்ட் பண்ணி தைச்சிங்க இல்லையா, அந்த தையல் போட்டிருக்கிற அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கீழே வர மாதிரி ப்ளேஸ் பண்ணணும். அந்த ஃபோல்டிங் சைடு மேலே இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் ப்ளேஸ் பண்ணி தையல் போட்டுகிட்டே வாங்க. இப்போ ஃபுல்லாக தைச்சிட்டேன். அதுக்கப்புறமா பாருங்கள் நான் 2.5 இன்ச் வந்து நீளம் எடுத்துருந்தேன் இல்லைங்களா, அதை வந்து 2 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். 2 இன்ச் வந்து எனக்கு போதும். ஸோ அதனால் நான் 2 இன்ச் மார்க் பண்ணி இந்த டிசைன் ஃபுல்லாகவே மார்க் பண்ணி வச்சுருக்கேன். நான் மார்க் பண்ண அந்த லைனில் ஒரு தையல் போட்டுக்கிறேன். உங்களுக்கு 2.5 இன்ச் வந்து இதனுடைய நீளம் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் 1/2 இன்ச்சு சேர்த்து 3 இன்ச்சாக வந்து நீங்கள் இது வந்து கட் பண்ணும் பொழுது 3 இன்ச்சாக கட் பண்ணிக்கோங்க. இது பாருங்கள் இப்போ நான் தையல் போட்டுகிட்டே வரேன். தைச்சிட்டே வரும் பொழுது கரெக்டாக அந்த ஷேப் வர மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கணும். அந்த வி ஷேப் வர மாதிரி ப்ளேஸ் பண்ணி தையல் போட்டுகிட்டே வரணும். கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி தையல் போட்டுகிட்டே வரணும். ஓகே, இப்போ பாருங்கள் நான் தையல் போட்டுட்டேன். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த ஃபேப்ரிக்கில் நான் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கிறேன்.
கட் பண்ணும் பொழுது ப்ளவுஸ் துணியில் படாமல் கேர்ஃபுல்லாக கட் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த பீசஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணோம் இல்லைங்களா, அந்த மேலே நெக்லைன் ஓரமாக அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்காது, இந்த ரா எட்ஜஸ் இருக்கும். ஸோ அதை க்ளோஸ் பண்ணுறதுக்காக 1.5 இன்ச் அகலத்தில் கோல்டன் கலர் டிஷ்யூ ஃபேப்ரிக் கிராஸ் பீஸ் எடுத்திருக்கேன். அதை துணியுடைய நல்ல பக்கத்தில் வச்சு ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபோல்டிங் கொடுத்து ஃபினிஷிங்லேயே ஒரு ஃபோல்டிங் கொடுத்து தையல் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா நாச்சஸ் போட்டுட்டு அதை அப்படியே டபுள் ஃபோல்ட் பண்ணி திருப்பி ஒரு தையல் போட்டுக்கலாம். ஓகே, பாருங்கள், இப்போ நம்ம இதை தைச்சி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம பைப்பிங் பண்ணி வச்சுருக்கிற அந்த கோல்டன் டிஷ்யூ ஃபேப்ரிக்கை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தையல் போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த நெக்லைன் ஓரமாக தையல் போட்டுகிட்டே வரேன். பாருங்கள், இப்போது ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஆம்கோலுடைய சைடில் ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். சேம் இதே மெத்தடில் இன்னொரு பக்கத்துலேயும் தைச்சி விட்டுடலாம். அதுக்கப்புறமா இந்த துணியுடைய கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரா எட்ஜஸ் இருக்குது இல்லையா, அதை க்ளோஸ் பண்ணுறதுக்காக ஸ்ட்ரெயிட் பீஸ் 1.5 இன்ச்சஸ் அகலத்தில் நான் எடுத்து வச்சுருக்கேன் கோல்டன் கலர் டிஷ்யூ ஃபேப்ரிக். அதை வந்துட்டு இந்த ப்ளவுஸினுடைய நல்ல பக்கத்தில் ப்ளேஸ் பண்ணி தையல் போட்டுகிட்டே வரேன். ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டுகிட்டே வரேன். ஓகே, தைச்சிட்டேன். இப்போ இதை அப்படியே திருப்பி டபுள் ஃபோல்ட் பண்ணி திரும்பவும் ஒரு தையல் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தையல் போட்டுட்டேன். இப்போ மேக்ஸிமம் நம்ம வந்து டிசைன் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். பாருங்கள், இப்போ ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எங்கெங்கே தேவையோ அங்கெல்லாம் இந்த லேஸ் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த இடத்துல நான் வந்து இப்போ லேஸ் வந்து தைக்க போகிறேன். இந்த லேஸினுடைய ஒரு பக்கத்தில் தையல் போட்டுட்டே வரேன். அதை அப்படியே திரும்பவும் இந்த லேஸினுடைய இன்னொரு பக்கமாக தையல் போட்டுட்டே வரேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த நெக்லைன்லேருந்து இந்த கோல்டன் ஃபேப்ரிக் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த லைனில் இந்த லேஸ் அட்டாச் பண்ண போகிறேன். இந்த லேஸினுடைய ஒரு ஓரமாக தையல் போட்டுட்டே வரேன்.
இப்போ அப்படியே திருப்பிட்டு இந்த லேஸினுடைய இன்னொரு ஓரத்துலையும் தையல் போட்டுக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பக்கத்துலேயும் இந்த ப்ளவுஸினுடைய இன்னொரு பக்கத்துலேயும் லேஸ் அட்டாச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நமக்கு ரொம்பவே நீட்டாக ஒரு டிசைனர் நெக்லைன் ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக இந்த டிசைன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கீழே இருக்கிற லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.